சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில பாஜக மற்றும் அதிமுக அரசியல் வட்டாரங்கள்ல என்ன நடக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்துல ஒரு பலமான அரசியல் அணியை உருவாக்கணும் அப்படிங்கிற உறுதியோட பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை, குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வியூக வகுப்புல இறங்கி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதோட ஒரு பகுதியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மாநிலத்துல இருக்கிற அனைத்து சிறிய மற்றும் பெரிய கட்சிகளையும் ஒன்றாக திரட்டி ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு மேலிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளதா சொல்லப்படுது. இந்த உத்தரவின் காரணமாகத்தான் அண்ணாமலை சமீபத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவங்களை அவசரமா சந்தித்து பேசியதா பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. பாஜக உடைய இந்த விரிவான கூட்டணி திட்டத்தின்படி டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க இருவரும் கட்டாயம் பாஜக தலைமையிலான அணிக்குள்ள வந்தாகணும் அப்படின்னு மேலிடம் எதிர்பார்க்குது. இந்த இரண்டு தலைவர்களுக்கும் தென் தமிழகத்துல கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதால அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதை தவிர்த்து அதை முழுமையா தங்களுடைய கூட்டணிக்கு சாதகமாக்க பாஜக திட்டமிடுது. இது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சமூக தலைவர்களான ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோருடைய கட்சிகளையும் தங்களுடைய கூட்டணிகளை கொண்டு வருவது அத்தியாவசியம் அப்படின்னு அமித்ஷாவுடைய வியூக குழு கருதுறதா தெரியுது. இவங்களுடைய வருகை தென் தமிழகத்துல கூட்டணியின் பலத்தை மேலும் அதிகரிக்க உதவும். கூட்டணியில தவிர்க்க முடியாத மற்றொரு சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி தான். வட தமிழகத்துல வன்னியர் சமுதாய வாக்குகளை தீர்மானிக்கும் சக்தியாக பாமக இருக்கிறதால அதன் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே கட்டாயமா பாஜகவுடன் கை கோக்கணும் அப்படிங்கிறத மேலிடம் தெளிவா இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உரிய இடங்களை ஒதுக்குறதுல இருக்கிற சிக்கல்களை சரி கட்டி அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதே அண்ணாமலையுடைய முக்கிய இலக்குகள்ல ஒண்ணு. இந்த சமூக ரீதியான பலமும் தென் மற்றும் வட தமிழகத்தின் வாக்கு வங்கியை உறுதி செய்யும் அப்படிங்கறதால பாஜக இதை ஒரு தவிர்க்க முடியாத தேவையா பார்க்குது. இது மட்டும் இல்லாம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் எதிர்பார்க்கும் இடங்களையும் கொடுத்துட்டா அந்த கட்சி உறுதியா கூட்டணிக்குள்ள வந்துடும் அப்படின்னு பாஜக நம்புது. தேமுதிகவின் வாக்குகளும் விஜயகாந்தின் புகழ் மீதான அனுதாப வாக்குகளும் கூட்டணிக்கு சாதகமா அமையும் அப்படின்னு பாஜக நினைக்குது. இந்த மெகா கூட்டணி வியூகத்துல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு சற்று மாறுபட்ட அணுகுமுறையுடன் பார்க்கப்படுது. அமித்ஷாவின் தலைமையிலான பாஜக மேலிடத்தின் தற்போதைய திட்டம் ஏற்கனவே பலமான அடித்தளம் கொண்ட கட்சிகளை கூட்டணியில சேர்க்கறதுல தீவிரமா கவனம் செலுத்துறதுதான். விஜய் கூட்டணிக்குள்ள வந்தா வரட்டும், வரலனா போகட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல பாஜக இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் தன்னுடைய பலம் குறித்த முடிவை எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம உறுதியான வாக்குகளை கொண்ட கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது மூலமா மாநிலத்துல ஒரு பலமான எதிர்கோட்டையை உருவாக்க அமித்ஷா ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து திமுக மற்றும் அதிமுகவுக்கு இணையான ஒரு பலமான அணியை உருவாக்குறதே பாஜகவுடைய இறுதி இலக்கு. இந்த வியூகம் அண்ணாமலை மேல மேலிடம் வச்சிருக்கிற பெரும் நம்பிக்கையை காட்டுறதாகவும் அவர் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதன் மூலமா தமிழகத்துல பாஜகவுடைய அரசியல் இருப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மெகா கூட்டணி அமைஞ்சா தமிழக தேர்தல் களம் வரலாறு காணாத அளவுக்கு 3 முனை போட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது.